ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا وكان ربك قديرا. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أن النبي صلى الله عليه وسلم قال لعقبة: يا عقبة، سل من قطعك وأعط من حرمك وأعرض عمن ظلمك، أو كما قال عليه الصلاة والسلام. وعليك همي يا رسول الله، وعليك همي يا رسول الله، وعليك حبا يا رسول الله من عند العزيز صلاة الله معها تحيته سلام الله إجلال قدرك عاشقا تفخيما. صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹினுடைய அருள்வற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள் யாவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலமெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வழிமுறைப்படியும் வாழ்வோமாக என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக, இந்த நாளையில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். இணையத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை முஸ்லிமாக வாழச் செய்திருப்பது, அவனை கொண்டு ஈமான் கொண்டு அவனுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொண்டு ஈமான் கொண்டு வாழ்வதற்குண்டான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது, அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இது போன்ற ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்திலே கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவன் இந்த மனித சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த அருட்கொடைகள், இறைவன் இந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருட்கொடைகள் என்பது, அல்லாஹ் தஆலா தருகின்ற அந்த அருட்கொடைகளை மனிதன் புரிந்து கொள்வானேயானால், மனிதன் உணர்ந்து கொள்வானேயானால், மனிதன் அல்லாஹ்வை மறந்து இந்த உலகத்தில் தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழுகிற ஒரு சூழலை எந்த ஒரு காலகட்டத்திலும் அவன் மேற்கொள்ள மாட்டான் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஏனைய சமூகத்தை சார்ந்தவர்களை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. முஸ்லிம்களாக, மோமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு இறைவனுடைய வழிகாட்டுதலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய அந்த வழிகாட்டுதலை எந்த அளவிற்கு புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வான்முறையில் ஒரு இடத்தில் சொல்லுகிற பொழுது, வஹுவ அல்லதீ ஹலக மினல் மாஇ பஷரா, இந்த மனிதனை தண்ணீரில் இருந்து நாம் படைத்தோம் என்பதாக சொல்லுகிறார். ஒரு இந்திரிய துளியில் இருந்து இந்த மனித சமூகத்தை நாம் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கடுத்து சொல்லுகிறான்,
இதே மனிதனை அல்லாஹ் தஆலா வம்ச வழிகள் மூலமாக, குடும்ப பாரம்பரியத்தின் மூலமாக, அல்லது இரத்த உறவுகளின் மூலமாக, அல்லது திருமண பந்தத்தின் மூலமாக இவர்களை நாம் வம்சாவளிகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதே போல இரத்த உறவுகள், குடும்ப பாரம்பரியங்கள், அதே போல திருமணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த உறவுகளின் மூலமாக அல்லாஹ் இவர்களுக்கு மத்தியில் உறவுகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். உறவுகள் பல்வேறு வகையில் இருக்கிறது. முதலாவது இரத்த உறவுகள், நம்முடன் பிறந்தவர்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள், நம் பெற்றோர்களோடு உடன் பிறந்தவர்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய சிறிய தந்தை சிறிய தாய் அவர்கள், அதே போல நம்முடைய தாய் உடன் பிறந்த நம்முடைய மாமாமார்கள், நம்முடைய தந்தையினுடன் பிறந்த சகோதரிகளான மாமிமார்கள், நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என இப்படி பல்வேறு வகையான இந்த இரத்த உறவுகள் இருக்கிறது அல்லவா. இந்த இரத்த உறவு என்பது இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு அருட்கொடை. இதை நான் எதிர்பார்த்தோ அல்லது அவர்கள் விரும்பியோ ஏற்பட்ட ஒன்றல்ல, மாறாக இவைகளெல்லாம் இறைவன் இயல்பாக ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உறவாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்து பார்க்குகிற பொழுது திருமணத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு உறவுகள், திருமணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த உறவுகள் என்பது, திருமணத்தினால் வரக்கூடிய அந்த உறவுகள் என்பது நாம் ஒருவரை மணமுடிப்பதின் காரணமாக, அல்லது நம்மை ஒருவர் திருமணம் முடிப்பதின் காரணமாக, நாம் ஒரு குடும்பத்தோடு திருமண பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக இது போன்ற உறவு முறைகளுக்கு திருமண பந்த உறவுகள் என்பதாக சொல்லப்படும். இந்த இரண்டு வகையான உறவுகளில் அல்லாஹ் தஆலா மிக மிக அதிகமாக பேண வேண்டிய ஒரு உறவு என்பது எதை சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உறவுகள் இரத்த உறவுகளை நீங்கள் அதிகமாக பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார். இரத்த உறவுகள் என்று சொன்னால் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய இரத்த உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். அப்படியானால் உங்கள் உடன் பிறந்தவர்களை, உங்கள் தந்தையோடு பிறந்தவர்களை, உங்கள் தாயோடு பிறந்தவர்களை, இது போன்ற இரத்த உறவுகள் எப்படியெல்லாம் ஏற்படுகின்றனவோ இது போன்ற அந்த உறவுகள் எல்லாம் நீங்கள் சரியாக பேணிக் கொள்ளுங்கள். அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தன் வான்மறையில் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றார். நண்பர்களே, சமுதாய பெருமக்களே, பாசத்திற்குரிய தாய்மார், சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் இந்த இரத்த உறவுகள் என்பது நம்முடைய ஊரில் எங்கோ சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இல்லை. நம்முடைய ஊரில் நாம் பார்க்க போனோமேயானால் ஒரு காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த, கூட்டு குடும்பங்களுக்கே பெயர் போன நம்முடைய கதையநல்லூர் என்பது இன்றைக்கு விரிசல் நிறைந்த குடும்பங்களாக, இன்றைக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர்களெல்லாம் தனித்தனியாக பிரிந்து வாழுகிற ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய பின்விளைவு என்ன என்று சொன்னால், கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த குடும்பங்களில் ஒரு கட்டுப்பாடு என்பது இருந்தது. அந்த குடும்பங்களில் குடும்பத்தினுடைய தலைவர் எதை சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்கிற அந்த மனோநிலையில் இன்றைக்கு எல்லோரும் போய்விட்ட காரணத்தினால் குடும்பத்தினுடைய கட்டுப்பாடுகள் சீர்குலைந்து, சமுதாயத்தினுடைய கட்டுப்பாடுகளும் சீர்குலைந்து, இன்றைய காலகட்டத்தில் வட்டாரத்தினுடைய கட்டுப்பாடுகள் கூட இல்லாத ஒரு துர்பாக்கியமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் எல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். அதே போல இன்றைக்கு நாமெல்லாம் சின்ன சின்ன பிளவுகளாக நம்முடைய குடும்பங்கள் பிரிந்து போய்கொண்டே இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அடுத்தவர்கள் நம்மை ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய, நம்மை ஏளனமாக பார்க்கக்கூடிய, அதே நேரத்தில் நம்மை எதிர்த்து எல்லா வகையான சூழ்ச்சிகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம்.
அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த குடும்ப உறவுகளை பேணுகிற அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், அவர்களோடு ரொம்ப இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதை பல்வேறு நிலைகளில் நமக்கு போதித்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். வரலாற்றில் ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்லுகிற பொழுது இந்த செய்தியை அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் நமக்கு அறிவிக்கின்றார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்று மதீனாவை வந்தடைகிற பொழுது மதீனாவில் உள்ளவர்கள் எல்லாம் அவர்களை வரவேற்பதற்காக மதீனாவினுடைய எல்லைக்கு வருகிறார்கள், ஓடோடி போகிறார்கள். அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் பெருமானாரை பார்க்குகிற பொழுது பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் ஓடோடி செல்கிறார்கள். அப்படி ஓடோடி சென்றவர்களில் இந்த அப்துல்லா இப்னு சலாம் என்பவரும் ஒருவர். நானும் அவர்களோடு ஓடினேன். பெருமானாருடைய முகத்தை அப்பொழுதுதான் முதலாக பார்க்கிறேன். அவரை பற்றி பல செய்திகள் நான் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட, அவர்களை பற்றிய பல செய்திகள் நான் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட அவர்களை முன்பின் பார்த்ததில்லை. இப்பொழுதுதான் முதலாக பார்க்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அரஃப்து அன்ன வஜ்ஹு லைஸ பி வஜ்ஹிஹி கல்லா, அரஃப்து அன்ன வஜ்ஹு லைஸ பி வஜ்ஹின் கல்லா. அவருடைய முகத்தை பார்த்தேன், ஒளி பொருந்திய அவருடைய முகத்தை பார்க்குகிற பொழுது நான் புரிந்து கொண்டேன், இந்த முகம் பொய் சொல்லுகிற முகம் அல்ல. இந்த முகத்தை பற்றி இதுவரை யாரெல்லாம் என்ன சொன்னார்களோ எல்லாம் உண்மை என்பதை அவர்களுடைய புன்முகத்தை பார்த்ததோடு நான் புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன் என்பதாக சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து சொல்லுகிறார்கள், இதனை அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். மக்கள் பார்த்த பொழுது மக்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். என்ன என்று சொன்னார், பெருமானாரினுடைய அந்த வாயிலிருந்து முதலாக நான் பார்த்த ஒரு விஷயம், நான் கேட்ட ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், அஃப்ஸுஸ் ஸலாம, சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். வசித்தவர்கள் இல்லாதவர்கள் உணவு கேட்டால் அவர்களுக்கு உணவை கொடுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக சொன்னார்கள், வஸிலுல் அர்ஹாம, குடும்ப உறவுகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொந்த பந்தங்களோடு அரவணைப்பாக இருங்கள், சொந்த பந்தங்களோடு நீங்கள் நேசமாக இருங்கள், அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு வஸல்லு வன்னாசு நியாமுன், நான்காவதாக சொன்னார்கள், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் தொழுது கொண்டிருங்கள். இந்த கடமைகள் எல்லாம் நீங்கள் செய்தால், சலாம் சொல்லுகிற ஒரு பழக்கம், சலாமுக்கு பதில் சொல்லுகிற பழக்கம், இல்லாதவர்கள் உங்களுக்கு உணவு கேட்டால் உணவளிக்கிற ஒரு பழக்கம், அதே போல சொந்த பந்தங்களோடு உறவு முறைகளோடு சேர்ந்து வாழுகிற அந்த ஒரு பழக்கம், இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் வெளிச்சிருந்து தொழுகிற அந்த ஒரு பழக்கம், இந்த 4 வகையான பழக்க வழக்கங்கள் உங்களிடத்தில் இருக்குமையானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ததுகுலுல் ஜன்னத பிஸலாமின், ததுகுலுல் ஜன்னத பிஸலாமின், நீங்கள் சலாமத்தான முறையில் நிம்மதியான முறையிலே சுவனத்திலே நீங்கள் எல்லாம் நுழைந்து கொள்வீர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்படியானால் உறவுகளை பேணுவது, சொந்த பந்தங்களோடு அரவணைப்பாக இருப்பது என்பது நாம் அதன் மூலமாக பெறுகிற ஒரு பாக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தருவதாக வாய்தா கொடுக்கிறான். சுவனத்தில் நுழைவீர்கள் என்கிற ஒரு வாக்குறுதியை
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தருகின்றார்கள். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்களை போதித்து கொடுத்திருந்தாலும் கூட அவர்கள் அதிகமாக இந்த சமூகத்திற்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், சொந்த பந்தங்களோடு உறவாடி கொண்டே இருங்கள். அவர்கள் உங்களை வெறுத்தாலும் சரி அல்லது அவர்கள் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் சரி, அவர்களோடு நீங்கள் உறவாடி கொண்டே இருங்கள் என்பதாக சொன்னார். வரலாற்றில் ஒரு செய்தி ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக நான் வருகிறேன். அவர்களை பார்க்க வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்ன ஒரு செய்தி, யா உக்பா, ஓ உக்பாவே, சில்மன் கத்தாக்க, உன்னை யாரெல்லாம் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, உன்னை யாரெல்லாம் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நீ சேர்ந்து வாழ். இரண்டாவதாக சொன்னார்கள், வாழ்த்தி மண் ஹரமக்க, வாழ்த்தி மண் ஹரமக்க, உனக்கு கொடுக்காமல் உன்னுடைய உறவுகள் எதையாவது தடுத்து வைத்துக் கொண்டே இருந்தாலும் அவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு கொடுத்து வாழ் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், வாழில் அம்மு தலமக்க, இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, வஃபு அம்மு தலமக்க, உனக்கு யார் அநீதிகள் செய்தாலும் உனக்கு யார் அக்கிரமங்கள் செய்தாலும் அவர்களை மன்னித்து வாழ்கிற ஒரு பண்பாடை நீ எடுத்துக்கொள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அடுத்தவர்களோடு நம்முடைய குடும்பத்தவர்களோடு நாம் சேர்ந்து வாழுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுன்னத்தான அந்த நடைமுறைகளை பின்பற்றியவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். அவர்களோடு நாம் சேர்ந்து வாழுகிற பொழுது பெருமானாருடைய உத்தரவை செயல்படுத்தியவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். எப்பொழுது நபியினுடைய உத்தரவை செயல்படுத்தியவர்களாக நாம் ஆகிவிட்டோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், அதே போல சலாமத்தான நிம்மதியான ஒரு நிலையில் நீங்கள் எல்லாம் சோனத்தில் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த சோனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் எல்லாம் ஆகிவிடுவோம். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, இன்னொரு செய்தி இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு மத்தியிலே எவ்வளவோ பிளவுகள், நமக்கு மத்தியிலே குடும்பங்களுக்கு மத்தியிலே எவ்வளவோ விரிசல்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜீவராசிகளை படைத்த பொழுதும் கூட அல்லாஹ்விடத்திலே அத்தனை படைப்புகளும் மன்றாடவில்லை. ஒரே ஒரு படைப்பு மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு பாதுகாப்பு தேடியது. அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு பாதுகாப்பு தேடியது. அது எது என்று சொன்னால், உறவு என்கிற அந்த படைப்பு. எப்படி மனிதனை படைத்தானோ, எப்படி எதிர்ப்பை படைத்தானோ, எப்படி சின்னஞ்சிறிய பறவைகளை படைத்தானோ, அதே போல அல்லாஹ் தஆலா உறவு என்கிற அந்த ஒரு படைப்பையும் படைத்திருக்கிறார். அந்த உறவு என்கிற படைப்பானது தன்னை படைத்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்திற்கு அருகிலே செல்கிறது. அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்திற்கு அருகிலே சென்ற அந்த உறவானது அதனிடத்திலே மண்டியிட்டுக் கொள்கிறது. அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்திற்கு கீழே மண்டியிட்டுக் கொள்கிறது. அப்படி மண்டியிட்ட பொழுது அல்லாஹ் கேட்டான், எதற்காக? உன்னை நான் படைத்து விட்டேனே, ஏன் என்னிடத்திலே நீ மண்டியிட்டு உட்கார்ந்திருக்கிற என்று கேட்ட பொழுது அந்த உறவு சொன்னதாம், ஹாதா மகாமுல் ஆயிரிபிக்க மினல் கத்தியா, ஹாதா மகாமுல் ஆயிரிபிக்க மினல் கத்தியா. ரப்பே, இது நான் சாதாரணமாக உன்னிடத்திலே மண்டியிட்டு உட்காரவில்லை, மாறாக நான் உட்கார்ந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், உறவுகளை துண்டிக்கக்கூடிய அந்த தன்மைகளிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக சொன்னார். அப்படியானால் அந்த உறவு சொன்னது, உறவுகளை துண்டிக்கின்ற அந்த தன்மைகளிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த உறவானது அல்லாஹ்விடத்திலே சொன்னதா. அப்படியானால் என்ன அர்த்தம் தெரியுமா? ரப்பே, என்ன நீ படைச்சிட்ட, உலகத்தில் என்ன படைச்சிட்ட,
ஆனால் யாரும் என்னை துண்டித்திராத அளவுக்கு என்னை நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக சொன்னதாம். அப்படியானால் உறவை எப்படி படைத்தாயோ அந்த உறவுகளோடு நீ என்ன செய், எல்லோரும் சேர்ந்திருக்கும்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடு என்பதாக சொன்னதாம். அப்பொழுது அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் அற்புதமான ஒரு பதிலை சொன்னான். உறவே, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உனக்கு எல்லா வகையான பாக்கியங்களையும் நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்தான் நாம் அல்லாஹ். என்ன தெரியுமா? அன் அசில மன் வசலைக்கு, உன்னோடு யாரெல்லாம் சேர்ந்து இருக்கிறானோ அவனோடு நான் இருப்பேன், உன்னை யாரெல்லாம் சேர்ந்து இருக்கிறானோ அவனோடு நான் இருப்பேன். அடுத்து அல்லாஹ் சொன்னானா, உன்னை ஒருத்தன் துண்டிச்சு விட்டான் என்று சொன்னால் என்னுடைய ரஹமத்தில் இருந்து என்னுடைய அருட்படைகளில் இருந்து அவனை நான் துண்டித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் உறவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உறவோடு நாம் சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னா அல்லாஹ் அவனுடைய அருள்கொடையை நமக்கு கொடுக்கிறான், அவனுடைய பொருத்தத்தை நமக்கு தருகிறான். அதே உறவை நாம் துண்டித்து வாழ்ந்தால் அல்லாஹ் தன்னுடைய அருள்கொடைகளில் இருந்து நம்மை அப்படியே அப்புறப்படுத்தி விடுகிறான் என்பதாக அல்லாஹ் அந்த உறவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, அல்லாஹுடைய நெருக்கம் வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய நெருக்கம் வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். அவர்கள் நம்மை துண்டித்து கொண்டே இருந்தாலும் சரி, அவர்கள் நம்மை துண்டித்து கொண்டே இருந்தாலும் சரி, அவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், 2 வகையான பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், ஒன்று வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தி, விசாலமான ரிசுக்கு, நிறைய செய்தி சொல்லணும், கொஞ்சம் துண்ட ஒத்துழைப்பு செய்யலை, துவா செய்யுங்க எல்லாரும். ஏன்னா ஒரு 10-20 நாளைக்கு மேலே கடுமையான ஒரு பல மருத்துவம் பார்த்தாச்சு, துவா செய்யுங்க எல்லாம் லேசாக. 2 ஒரு விஷயம், 2 பாக்கியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டும் என்றால், பொருளாதாரம் அபரீதமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், வாழ்க்கையிலே பண கஷ்டம் என்பதே உங்களுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். இது ஒரு விஷயம். 2வது, நீண்ட காலம் ஆரோக்கியமாக சுகமான ஒரு நிலை நீங்கள் உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே ஆனால், அப்பொழுதும் உறவுகளோடு நீங்கள் இணக்கமாக இருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மன் சர்ரஹு ஐயுபஸதலஹு ஃபீ ரிஸ்கிஹி, யார் தன்னுடைய பொருளாதாரத்தில் விசாலம் ஏற்பட வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ, அதே போல தன்னுடைய ஆயுள் நீளமாக ஆக வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் ஃபல்யஸில் ரஹிமா, தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தால் பொருளாதாரத்தில் பரக்கத்து கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றிய நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்பதும் நமக்கு கிடைக்கும். இதை விட்டு இதையெல்லாம் நாம் துண்டித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய ஒரு வெகுமதி என்ன தெரியுமா? ஒரு தண்டனை என்ன தெரியுமா? உறவுகளை துண்டித்து வாழ்வதினால் அல்லாஹ் யாரெல்லாம் உறவுகளை துண்டித்து வாழுகிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரித்தானவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவாராக. அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரித்தானவர்கள் என்பது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யதுல் ஜன்னத காத்திஉன், அவன் சொர்க்கத்தில் கூட நுழைய முடியாது, சொர்க்கத்தில் கூட நுழைய முடியாது. இந்த உலகத்தை விட்டு பிரிக்கிற பொழுது மரணமாகக்கூடிய நேரத்தில் யார்கிட்டையாவது சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தால், நம்முடைய உறவுகளில், சொந்த பந்தங்களில், உடன்பிறப்புகளில் அவன் யாராவது மனக்கசப்புகளை உண்டாக்கிய நிலையில் ஒருவன் இறந்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவுகளை துண்டித்து வாழ்ந்தவன் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, உறவுகளோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஊரில் குறிப்பாக இன்றைக்கு குடும்பங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. எல்லாம் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் பிரச்சனை, அக்கா தங்கை அண்ணன் தங்கைகளுக்கு மத்தியில் பிரச்சனை. இப்படி குடும்ப உறவுகள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இதனால் தான் என்னவோ தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய சாபம் எங்கே இறங்கி கொண்டிருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை, நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தவறான பாதைகளை தேர்வு செய்யக்கூடிய, தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டும் அல்லாஹ் நம் பாதுகாத்து சொர்க்கத்திலே நுழையக்கூடிய சுவனவாசிகளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக, தாங்கள் எல்லாம் எனக்காக ஆஃபியத்திற்காக அதிகம் துவா செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.